வாழ 2 பேரும் ஒன்றா போகலான்னார். நாங்கள் போகிறோம். போனால் ஆஃபீஸ் மூடி இருக்கு. கேட்டில் வந்து அந்த வாட்ச்மேனுக்கு வந்து ஒரு 60-70 வயசு இருக்கும். அந்த வாட்ச்மேன் தூங்கிட்டு இருக்கார். அப்போ வெங்கடேஷன் ஒரு டிரைவர், அவன் ஹார்ன் அடிக்க போகிறான். என்ன சொல்கிறாரு, வெங்கடேஷ் ஹார்ன் அடிக்காதுன்னார். உடனே அவன் அப்படியே மெதுவாக போய் நிறுத்தினவர் கதவை மெதுவாக திறந்து அவர் எழுப்ப போனவுடனே எழுப்பாத பண்ணார். என்ன அப்படியே நான் இன்னும் ஒல்லியாக இருப்பேன், என்னை தூக்கி அந்த சைடு அப்படி போட்டார் கேட்டுக்குள்ளே. அவர் ஒரு ஸ்டூலை வச்சு ஒரு காலை வச்சு எகிரி அந்த பக்கம் குதிச்சு உள்ளே வந்து படுத்துட்டார். என்ன சார் எழுப்பியிருக்கலாம், கதவு திறந்துருக்கலாம். நான் சொன்னார், இல்லைப்பா வயசானவன், அவன் 3 மணிக்கு எழுப்பினா தூக்கம் வராது, மறுபடியும் அவன் தூங்க முடியாது, அவனை ஏன்பா எழுப்பணும், தூங்கட்டும்பான்னார். நீங்களோ நானோ இருந்தால் என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? ஒரு முதலாளி அவ்வளோ கஷ்டப்பட்டு வரும்போது முதல்ல என்ன கோவம் வரும்னா, நட நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வரோம், இவன் பாட்டு உட்காந்து தூங்கிட்டு இருக்கான முதல்ல கோவம் வரும். எல்லா முதலாளிக்கும் முதல்ல கோவம் வரும். அப்புறம் இவனை வெற்றி தான் நம்ம ஆஃபீஸ் போயிட்டு இருக்கோம், இந்த வாட்ச்மேன் காவல் காக்க வேண்டிய தூங்கிட்டு இருக்கான்னு 2வது கோவம் வரும். ஆனால் இதெல்லாம் சாதாரண மனிதனுக்கு வரும். ஆனால் இதையெல்லாம் இல்லாமல் ஒரு 70 வயசானவன் அவன் வந்து எழுந்தானா மறுபடியும் 3 மணிக்கு மேலே அவனுக்கு தூக்கம் வராது. அவனை எழுப்பாமே எகிரி குதிச்சு உள்ளே போய் படுக்க போகிறோம். நாங்கள் உள்ளே படுக்க போனால் அவரோட காஸ்டியூம் அசிஸ்டன்ட் பூஷன் ஒருத்தன் இப்போ அங்கே படுத்துட்டு இருக்கான். அந்த இடத்துல இவரோட பெட்டில் அவர் படுத்துட்டு இருக்கான். படுத்துட்டு அவனை எழுப்ப போகும்போது இல்லை எழுப்பாது பாங்கிறாரு. அவன் எப்படி படுத்துருக்கான்னா, இவர் தலை வைக்க வேண்டிய இடத்துல அவன் கால் இருக்குது. இவரோட பில்லோ மேலே இவர் தலைகாணி மேலே அவன் கால் வச்சு படுத்துட்டு இருக்கான். இவர் என்ன பண்ணுறாரு, மெதுவாக அந்த காலை தூக்கிட்டு பில்லோவை மட்டும் எடுத்துக்கிட்டு பெட்டுக்கு பக்கத்து, அதனால் பெட்டுனா இந்த பெட்டு இல்லை, காட்டில் தரையிலே போட்ட பெட்டு, அதில் வந்து பில்லோ மட்டும் எடுத்துக்கிட்டு கீழே தரையில் அவர் போட்டு படுத்துக்கிட்டு ஒரு ஓரத்தில் இந்த படுத்துக்க சொல்ல முடியுங்கிறார். அதாவது வந்து வாட்ச்மேனை மட்டும் இல்லை, கூட வேலை செய்கிற வேலைக்காரன் கூட பாவம் தூங்கும்போது எழுப்பணும் அவன் அப்படின்னு நினைக்கிற அந்த தாய் உள்ள இருக்கு இல்லையா, அதுதான் வந்து விஜயகாந்த் சார். அதில் கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வேற இதுவே இல்லை. அப்புறம் தைரியத்தில் வந்து சும்மா சினிமா தைரியம் அந்த தைரியம் அதெல்லாம் இல்லை. அவர் சரின்னு நினச்சிட்டாருன்னா அதை தான் பண்ணுவார். அதை யாருக்கும் பயப்படக்கூடிய இது இல்லை. எனக்கு சரி இது அவ்வளோதான், அதனால அதை பண்ணுவார். இதே விஷயம், இதே போல ஒரு மாநாடு, இதே போல வந்து இப்போ அழகப்பன் ஒரு விஷயம் சொன்னார், பாதி விஷயம் சொன்னார், மீதி விஷயம் சொல்லலை. அன்னைக்கு வந்து 95ல் ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் இருக்காங்க. ஜெயலலிதா அம்மா பேரை சொன்னாவே எல்லாரும் வந்து நடுங்கிற காலகட்டம் அது. அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு எப்படி இருந்த காலகட்டம்னு. அன்னைக்கு அவர் விருப்பப்படுறார், தனக்கு ஒரு பொன் விழாவுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அதை இப்போ அழகப்பன் மாதிரி அவரோட நண்பர்கள்லாம் ஒன்று சேர்ந்து பண்ணலாம் முடிவு எடுக்கும்போது அவங்களுக்கு தெரியாது, எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. கேஆர்ஜி அப்போ நானும் ஒரு தயாரிப்பாளர் போன உடனே எல்லாம் பேசி முடிச்சு ஓகேன்னு சொல்லி அங்கெல்லாம் சொன்ன பிறகு சம்மந்தப்பட்ட வந்து ஃபோன் வருது. ஏன்னா நடிகர் சங்கம் அரசாங்கத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அரசாங்கத்தோட முதல் அடிமை திரையரங்க உரிமையாளர்கள். எதோ பண்ணால் ட்ரீ ஃபார்ம் கேன்சல் பண்ணிடுவாங்க. 2வது அடிமை வந்து யாருன்னா தயாரிப்பாளர்கள். எதாவது பண்ணால் டாக்ஸ் ஏற்றி விட்டுருவாங்க. இவங்க 2 பேரும் அடிமைகளாக தான் இருக்கணும் காலங்காலமாக. அதனால வந்து ஐயோ நாங்களால் பண்ண முடியாதுன்னு உடனே விஜயகாந்த் சார் சொன்னார், நம்ம பண்ணுவோம்ப்பா, யார் வராங்களோ இல்லையா நம்ம பண்ணுவோம், அவ்வளோதான். ஏறக்குறைய மெரினாவில் வந்து மிகப்பெரிய கூட்டம், சீரணி அரங்கத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டம். எதிர்பார்த்தபடி வந்து அரசாங்கம் எந்த உதவியும் பண்ணலை, போலீஸே அனுப்பலை. அவ்வளோ ஏறக்குறைய ஒரு லட்சக்கணக்கான மக்கள் திரண்ட இடத்துல போலீஸே வந்து ஒரு 20-30 பேர் தான் இருக்காங்க. அது எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்துங்க. கச்ச கச்சன்னு ஆகுது. உடனே என்ன பண்ணார் விஜயகாந்த் சார், அப்படியே வேட்டி மடிச்சுக்கிட்டு இறங்கினாரு. ஓரம்பா அவ்வளோதான். மேலே தலை அங்கே கலைஞர் உட்காந்துருக்காரு, எல்லாம் உட்காந்துருக்காரு. கீழே ஒரு பார் விட்டேன். அப்படி சப்மிட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்தில் மொத்த கூட்டத்தை அப்படி கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்து மேலே உட்கார வச்சுட்டார். அப்போ ஒரு சில லட்சம் பேர் இருக்கிற இடத்துல ஒரு தனி மனிதன் இறங்கி சொன்னா கேட்கக்கூடிய, அரசியலுக்கு வராத காலகட்டத்தில் சொன்னா கேட்கக்கூடிய ஒரு அன்பு வந்து அன்னைக்கே மக்களுக்கு அவர் மேலே இருந்தது. அப்போ கலைஞர் ஒரு வார்த்தை சொன்னார், நாங்கள் ஒரு வேண்டுகோள் வச்சோம், இப்போ நீங்கள் எல்லாம் சேர்ந்து எங்களை கொண்டு வந்து இங்கே மெரினா பீச்சுக்கு உட்கார வச்சுக்கிறீங்க, அப்படியே கொஞ்சம் முயற்சி பண்ணி கோட்டையில் உட்கார வச்சிருங்க, நாங்கள் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணுறோன்னு சொன்னார். அன்னைக்கு கேட்குற இடத்துல அவர் இருந்தார், செஞ்சு கொடுக்குற இடத்துல இவர் இருந்தார். அன்னைக்கு பண்ண மாதிரியே வந்து கலைஞர் வந்து முதலமைச்சரானார். 96ல் வந்து முதலமைச்சரானார். அதுக்கு அடித்தளம் போட்டது அது முதல் தரம். அதுக்கு உண்டான முதல் காரணம் எதுன்னா, சீரணி அரங்கத்தில் நடிகர் சங்கத்தால் நடைபெற்ற அந்த கூட்டம் தான், பொன் விழா கூட்டம் தான். அதுதான் வந்து அன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சியை மாற்றக்கூடிய ஒரு தைரியத்தை மக்களுக்கு கொடுத்தது. அதுதான் முதல் காரணம். இது போல எல்லா இடத்துலையுமே அப்போ எந்த தைரியம் எங்கேருந்து வர போகிறோம்? இப்போ நம்ம எலெக்ஷன் நிற்க போகிறோம், இப்போ தான் கட்சி ஆரம்பிக்கிறோம். அப்போ நம்ம என்ன நினைப்போம், நமக்கு சொந்தக்காரங்க எங்கே இருக்காங்க, நம்ம ஊர் எது, நம்ம ஜாதி எது, இதெல்லாம் எங்கே இருக்கு, இங்கே தான் நிற்போம். ஆனால் முதல்ல கட்சி ஆரம்பித்து எங்கே நிற்கிறாரு,
எங்க நிக்கிறார் சொல்லுங்க. எது இப்ப எதிரியோட கோட்டையோ அந்த கோட்டையில போய் நிக்கிறார். வெற்றி தோல்வி முக்கியம் இல்ல, நான் நிப்பேன் அவ்வளவுதான். அது வந்து நிக்கிற இடம் வந்து ஏறக்குறைய வந்து வன்னியர்களோட மிகப்பெரிய பலமான ஒரு கோட்டை. அந்த கோட்டையில போய் நிக்கிறாரு, நின்னு வெற்றியும் பெற்று காமிக்கிறாரு. அப்போ அதுதான் தைரியம். என்ன நான் பல இடங்களை சொல்லியிருக்கேன். என்ன அது முன்னாடி ஒருத்தர் நான் நண்பரை பார்க்க போயிருந்தேன். அப்ப விழுப்புரம் பக்கத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்து அப்ப கட்சி ஆரம்பிக்கல, சாரோட ரசிகர் மன்ற கொடி தான் இருக்கு. அப்போ வந்து பாமக என்ன பண்றாங்க, ரசிகர் மன்ற கொடியை வந்து வெட்டிடுறாங்க. ஒரு எவன்டா அங்க கொடி கட்டக்கூடாதுன்னு. அப்போ பயப்படுறாங்க. அந்த ரசிகர்கள் என்ன பண்றதுன்னு தெரியாம பயப்படுறாங்க. மறுநாள் காலை விஜயகாந்த் சார் அந்த இடத்துக்கு போய் நிக்கிறார். வேட்டியை மடிச்சுக்கிட்டு அங்க வந்து ஒரு கொடியை ஊன்றார். அந்த மறுநாள் விழுப்புரம் மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான ரசிகர் மன்றம் கொடியேற்ற ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப நம்மளை அடிச்சா தலைவன் நம்ம பின்னாடி வருவான்னு நினைச்சா தொண்டன் எதை செய்ய தயாரா இருப்பான். அதுதான் தலைவன். அதுதான் என்ன. இதுக்கு உதாரணம் என்னன்னா, எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டிஎம்கேல இருந்து வெளியேற்ற பிறகு சைதை துரைசாமி வந்து சைதாப்பேட்டையில் நடக்கிற கூட்டத்துல வந்து ஒரு எலுமிச்சம்பழம் எம்ஜிஆர் கலைஞர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு அவர் கொஞ்சம் பைத்தியம் முடிச்சிருக்கு, எலுமிச்சம்பழம் தேய்ச்சி குளிச்சா சரியா போட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுக்குறாரு. அப்போ சைதை துரைசாமி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் மாலையை கலைஞருக்கு போட்டுட்டு, உங்களுக்கும் உங்க மந்திரிக்கும் தான் பைத்தியம் முடிச்சிருக்கு, நீங்க எம்ஜிஆரை வெளியே அமைச்சிட்டீங்க, நீங்க தேய்ச்சி குளிங்கிறார். இந்த தைரியம் உயிர் போடுன்னு தெரியும். அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் அடிச்சு க்ளோஸ் பண்றதுக்கு நிலைமை. எம்ஜிஆர் அங்க போய் இறங்குறாரு, போன் பண்றாரு, ஏதாவது ஆச்சுன்னா நாளைக்கு நீங்க இருக்க மாட்டேங்கிறார். அன்னைக்கு சைதை துரைசாமி வெளியே வர்றார். அதே துணிவு அதே தைரியம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கேப்டனுக்கு வந்து இருக்கு. அதனாலதான் வந்து அவர் என்ன பேசுறாருன்னு வந்து உங்களுக்கு புரியாம இருக்கலாம், ஆனா புரியவங்களுக்கு புரியணும். இப்போ மீம்ஸ் பேர்றவங்களுக்கு நான் வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். ஏன்னா அந்த பசங்கள்லாம் வந்து என்னன்னா இப்போ ஐடி படிச்சுட்டு கொஞ்சம் இப்போ இருக்கிற அறிவோட வந்திருக்கவங்களுக்கு. இப்போ எங்கள் பாட்டி வந்து பார்க்க வந்து இல்லை, எங்கள் அம்மா வந்து வயசானா பார்க்க கொஞ்சம் முகத்தில் சுருக்க விழுந்து கொஞ்சம் அப்படி தான் இருப்பாங்க. இன்னைக்கு ஐஸ்வர்யா அழகாக இருக்கலாம், நயன்தாரா அழகாக இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் நீங்கள் அம்மா தானே, என் அம்மா தான் எனக்கு அழகு. அது முதல்ல நமக்கு தெரியணும். விஜயகாந்த் சார் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு அந்த மீம்ஸை நீங்கள் எழுதுனீங்கன்னா அந்த கை உங்களுக்கு எழுத வராது. ஏன்னா ஒன்றுமே தெரியாமல் வந்து நீங்கள் வந்து சும்மா வந்து விமர்சனம் பண்ணுறது. நான் வந்து இப்போ உங்களுக்கு பதில் விமர்சனம் பண்ணி உங்களை எதிரியாக்க நான் விரும்பலை. தயவு செய்து விமர்சனம். அவருக்கு ஒன்றும் தெரியாது, ஆமாம் இங்கிலீஷ் தெரியாது, எதுக்கு இங்கிலீஷ் தெரியணும்? எங்கள் அப்பா எங்கள் அம்மா விக்டோரியா மகாராணி இல்லையே. எங்கள் அம்மா எங்கள் ஊர்லேருந்து எங்கேயோ வந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் எங்கேயோ ஒருத்தர் பிறந்து வந்தானே. எனக்கு தமிழ் தெரியலனா தான் நான் அவமானப்படணும், இங்கிலீஷ் தெரியலனா நான் எதுக்கு அவமானப்படணும் இல்லையா? ஏதோ இங்கிலீஷ் தெரியாதால என்ன அவமானப்படுத்தி நான் அப்போ என்ன பண்ணுவேன், படத்தில் நடிக்கிற போது ஒரு எங்கள் ஹீரோயின் சொல்கிறாங்க, சார் நீங்கள் இங்கிலீஷில் எதை பேசலாம். அவர் சொன்னார், நீ என்ன படத்தை நடிக்க வச்சிருக்க, தமிழ் படம் தான், நீ பேசிடி தமிழ், நான் எதுக்கடி இங்கிலீஷ் பேசணும்? இவ பெரிய இவளுக்கு பேசுறதுக்கு நான் இங்கிலீஷ் பேசணுமா? நீ எங்கிட்ட பேசினா தமிழ் கத்துட்டி வாடினாரு. அதுதான் என்னன்னா மற்ற ஹீரோஸ் என்ன பண்ணுவாங்க, இங்கிலீஷ் தெரியல கொஞ்சம் வெக்கப்படுவாங்க, ஐயோ எனக்கு தெரியாதுன்னு. ஆனா அவருக்கு அந்த கூச்சலும் இல்லை. அவர் தான் நான் முதலே சொன்னேன் இல்லையா, நடிக்க தெரியாத நடிகன் வந்து விஜயகாந்த் சார். அவருக்கு எதுவுமே தெரியாது, ஊழல் பண்ண தெரியாது, தப்பு பண்ண தெரியாது, அராஜகம் பண்ண தெரியாது, பொய் சொல்ல தெரியாது. அவர் நினைச்சதே பேசுவார். அது சரியா இருக்கலாம். அது வந்து உங்களோட அதுதான் அவர் சொன்னார். பல நேரம் வந்து என்னப்பா அவர் அடிக்கிறாருன்னு, சமயத்தில் என்ன கூட அடிச்சிருப்பாரு, ஓ கரையா அப்படின்னு. அப்போ நான் வந்து என்னன்னா எங்க அப்பா கூட நடிச்சிருக்காரு. அப்போ எனக்கும் அவருக்குமான உறவு. நீ என்ன டைரக்டர் அடிக்கிற வெளியே இருக்கிறோன்னு பார்ப்பான். அது எனக்கும் அவருக்குமான உறவு. அந்த உறவுல மற்றவங்க தலையிடுறதுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. அப்போ எங்களை மாதிரி ஆட்களை இனம் கண்டு முதல்ல இருந்து அவருக்கு என்னன்னா, ஒரு ஹீரோ வந்தவொடனே என்ன திரும்ப பண்ணுவாங்க, சார் ஒரு பெரிய டைரக்டர், பெரிய ஹீரோயின், பெரிய கேமராமேன், பெரிய ஆர்ட் டைரக்டர், பெரிய மியூசிக் டைரக்டர், எல்லாம் ஒரு காம்பினேஷன் பெருசா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. விஜயகாந்த் சார்ட்ட போனா, என்னப்பா நீ டைரக்டர் நான் ஹீரோ, உனக்கும் எனக்கும் எவனாவது படம் பார்க்க வந்தா படம் எடுக்கலாம், அவளுக்கு பின்னெல்லாம் போவோம் நான் சொல்ல முடியும், நமக்கு யார் வராங்களோ அவங்கள வச்சு படம் எடுக்கலாம். பெரிய ஹீரோயினோ பெரிய இதுவோ அவர் எப்பவுமே இது பண்ணதில்லை. தன் மேல அது வந்து ஒரு நம்பிக்கை உண்டு. அது போலத்தான் அரசியலையும் அவனோட கூட்டு சேர்ந்தா ஜெயிக்கலாம், இவனோட கூட்டு சேர்ந்தா ஜெயிக்கலாம்லாம் இல்லாம என் பலம் இது, என்ன நம்பி நீ ஓட்டு போட்டா போடு.